ஹலோ விவர்ஸ், தன்னுடைய பாடலின் மூலமாக எல்லோருடைய மனதையும் சந்தோஷப்படுத்தின ஜானகி அம்மாவுடைய இறப்புல இப்படிப்பட்ட கொடுமையான சம்பவமானது நடந்திருக்கா என்று சொல்லி எல்லோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல்ல சிசிடிவி காட்சிகளானது இப்போது கசிந்திருக்கு. அதுல நடந்த பல விஷயங்களானது எல்லோருடைய மனதிலையுமே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இவங்களுக்கு போய் இப்படிப்பட்ட நிலைமையா? அப்படி உயிர் பிரிவதற்கு முன்பாக இருந்த அந்த கடைசி திக் நிமிடங்களானது என்னதான் நடந்துச்சு என்பது பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லோருடைய மனதிலையுமே நீங்காத இடத்தை பிடிச்சிருந்த ஜானகி அம்மா தான் நேற்றைய நாள் இரவு பார்த்தீங்கன்னா காலமாகி இருந்தாங்க. இவருடைய இறப்பு செய்தியானது அனைவருடைய மனதிலையுமே நீங்காத சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பாட்டு என்று சொன்னாலேயே ஜானகி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் பாட்டுக்கும் நெருங்கிய உறவானது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இவங்களுடைய பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளை மெய்மறக்க வைக்கக்கூடிய வகையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட நல்ல எண்ணமும் நல்ல குணமும் கொண்டிருந்த இவங்களுடைய இறப்பதற்கு முன்பாக அந்த கடைசி நிமிடங்களானது ரொம்பவே பார்த்தீங்கன்னா கொடூரமாக இருந்திருக்கு. அதாவது நேற்றைய நாள் மதியம் சரியாக ஒரு 12 மணி அளவில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா சில அசௌகரியங்களானது ஏற்பட்டிருக்கு. உடனடியாக பார்த்தீங்கன்னா இவங்களை அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா சிகிச்சை எல்லாமே கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய சிகிச்சையானது பலனின்றி இருந்திருக்கு. அதோடு பார்த்தீங்கன்னா நேரம் ஆக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாரடைப்புமே பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுட்டே இருந்திருக்கு. ஸோ இதன் காரணமாக தான் சரியாக நேற்றைய நாள் இரவு பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 மணி அளவில் பார்த்தீங்கன்னா சிகிச்சை பலனின்றி இவங்க உயிரிழந்திருக்காங்க. இவங்களுக்கு உடல்நிலை மோசமாகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவரை பற்றியும் தன்னுடைய பிள்ளையை பற்றியும் பேசினதாக சொல்கிறாங்க. இவங்களுக்கு கிட்டத்தட்ட வயசானது 88 ஆகுது. வயது மூப்பு காரணமாக உயிர் இழந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே இவங்களுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மர்ம காரணம் என்னன்னா இவங்க உயிரிழந்ததற்கு ஒரு மெயினான காரணமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மகனுடைய இறப்பு செய்தி அப்படின்னு சொல்லலாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி இந்த வருஷத்துடைய தொடக்கத்தில் ஜனவரி மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஒரே மகனான முரளி கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காரு. இந்த ஒரு விஷயமானது இவங்களுடைய மனதில் ஆழமான காயத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கு. அதுல இருந்து இவங்களால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மீண்டே வர முடியல அப்படின்னு தான் சொல்லணும். 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கணவருமே உயிரிழந்துட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மகன் மருமகள் பேரப்பிள்ளைகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த சூழல்ல தான் பார்த்தீங்கன்னா கடந்த 5 மாசத்துக்கு முன்னாடி பையனும் இறந்த செய்தியானது அவங்களுக்கு மிகப்பெரிய பேரதிர்ச்சியாகவே மாறி இருந்திருக்கு. அதாவது நான் போயிட்டு என் பையன் இருந்திருந்தா கூட பரவாயில்லையே, என் கண்ணு முன்னாடியே என் பையனை நான் பறி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இவங்களுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட இந்த விஷயங்களை சொல்லி ரொம்பவே பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருந்திருக்காங்க. அப்போதுல இருந்து தான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையுமே இவங்க சரிவர கவனிச்சுக்கல அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதன் காரணமாகத்தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இறப்பானது மிக விரைவிலேயே வந்திருக்கு. இல்லைனா இவங்க இன்னுமே அவங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து கவனம் செலுத்திட்டு இருந்திருந்தாங்கன்னா இவங்க இறந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல கடந்த 7 வருட காலமாகவே பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் பெருசாக வந்து இவங்க எதுலேயுமே பார்த்தீங்கன்னா பாட்டு பாடி இருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா இளைய தலைமுறையினருக்கு வழிவிடணும், அவங்களுமே பார்த்தீங்கன்னா நிறைய திறமைகளோடு இருப்பாங்க, நாமளே பாடி சம்பாதிச்சுட்டு இருக்கக்கூடாது, அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா வழி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பாடாமல் இருக்க போகிறேன், இனிமேல் நான் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேட்டியின் மூலம் சொல்லியிருந்தாங்க. இப்படி ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்ல குணம் கொண்ட இவங்களுடைய அந்த கடைசி நிமிடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சிசிடிவி காட்சிகள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசை வந்து காயப்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இவ்வளவு நல்ல எண்ணம் கொண்ட இவங்களுக்கு இப்படி நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பலருமே பார்த்தீங்கன்னா தங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு இருக்காங்க.
இந்திய திரை உலகில் 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் சுமார் 48,000க்கும் அதிகமான பாடல்களை பாடிய மிக மூத்த பாடகி என்று சொன்னால் எஸ் ஜானகி அம்மா அப்படின்னு சொல்லலாங்க. இவங்க வயது மூப்பு மற்றும் உடல் நல குறைவால நேற்றைய நாள் காலமானார் என்ற தகவலானது இந்திய திரையுலகினரையே அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு வயசானது 88 ஆகுது. இவரது உடலானது மைசூர்ல பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவரது இல்லத்துல வைக்கப்பட்டு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது மருத்துவமனையின் போது, அதாவது இவங்களுடைய கடைசி நிமிடங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மருத்துவமனையில இருந்து சில தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது சிசிடிவி காட்சிகளின் மூலமாகவும் சில தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஜூலை 11ஆம் தேதி மதியம், நேற்றைய நாள் மதியம் 12:49 மணி அளவில் மிகவும் மோசமான உடல் நிலையில பாடகி ஜானகி அம்மா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டதாக சொல்றாங்க. அவர் இருந்த நிலையை பார்த்ததுமே அவரை உடனே தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து மருத்துவர்கள் முழு கண்காணிப்புல பார்த்து வந்திருக்காங்க. அடுத்தடுத்த சிகிச்சைகள் முறையாக அவருக்கு வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் திடீரென அவருக்கு மாரடைப்பானது ஏற்பட்டிருக்கு. உடனே அவருக்கு பாத்தீங்கன்னா மருத்துவ குழுவினர் CPR சிகிச்சை கொடுத்திருக்காங்க. ஆனாலுமே அந்த சிகிச்சைக்கு மத்தியிலேயே ஜானகி அம்மாள் அடுத்தடுத்த மாரடைப்புகளை எதிர்கொண்டு இருந்திருக்காங்க. அதாவது ஒண்ணு இல்லைங்க, தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் சிகிச்சை கொடுத்துட்டே இருக்காங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து மாரடைப்பு அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குங்க. இதனால பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் எவ்வளவுதான் போராடி பார்த்துமே பாத்தீங்கன்னா அவங்கள காப்பாற்ற முடியல. இறுதியாக மாலை சரியாக 7:30 மணிக்கு அவரது உயிர் பிரிந்தது என்று மருத்துவ அறிக்கையில பாத்தீங்கன்னா தெரிவிக்கப்பட்டு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது மறைவுக்கு திரை உலகத்தினர், ரசிகர்கள், அரசியல் தலைவர்கள், பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் என பலருமே தங்களுடைய இரங்கலை பார்த்தீங்கன்னா தெரிவித்து வருகிறார்கள். மேலும் ஜானகி அம்மா பாடின பாடல்கள்ல உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்பவே மனசுக்கு பிடித்தமான பாடலோ அதையும் மறக்காம எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க. அதே போல ஜானகி அம்மாக்கு உங்களுடைய இரங்கலையும் நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய இரங்கலையுமே தெரிவிச்சிருங்க. மேலும் பாத்தீங்கன்னா அவங்க இன்றைய நாள் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே அவங்க பாடின பாடல்களின் மூலமாக என்றென்றுமே இந்த உலகத்துல உயிருடன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் இவரது உடலானது கர்நாடகா மாநிலம் மைசூரில் உள்ள அவரது இல்லத்துல பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டும் இருக்குங்க. கர்நாடக திரை உலகை சார்ந்த பிரபலங்கள் தொடங்கி அரசியல் கட்சி தலைவர்கள், ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலருமே தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜானகி அம்மாவுடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இது தொடர்பான வீடியோக்களும் புகைப்படங்களும் பாத்தீங்கன்னா வேகமாகவும் பரவி வருகிறது. இவரது உடலை பார்த்த ரசிகர்கள் பலருமே தங்களது ஆதங்கங்களையும் கண்ணீரையும் பகிர்ந்து வருகிறார்கள். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கும் போதே தொடர்ந்து அடுத்தடுத்த மாரடைப்பு ஏற்பட்ட அவங்க அந்த நிலைமையில இருந்த விஷயங்கள் எல்லாமே கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசுக்கு பார்த்தீங்கன்னா சங்கடத்தை தருது. இவங்களுடைய பாடல்களின் மூலமாக எத்தனையோ கோடி மக்களை பார்த்தீங்கன்னா மனசை பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுத்தின அந்த அம்மா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது எல்லோருடைய மனதிலையுமே பார்த்தீங்கன்னா வேதனை இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க. இவங்க பாடின பாடல்கள்ல உங்களுக்கு பிடித்த பாடல்கள் என்னவோ அதையும் கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.